ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரோம். நம்ம இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்ஸ் எங்கெங்கெல்லாம் வெப்சைட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். இது எபிசோட் 14. ஆல்ரெடி நான் தப்பாக சொல்லியிருப்பேன் பழைய எபிசோடில். அது எபிசோட் 13, இது எபிசோட் 14. சரி வாங்க வீடியோ போகலாம், லேட் பண்ணாமல். இப்போ இந்த ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஓப்பனிங்லேயே அதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கிளிக் பண்ணுவாங்க, கிளிக் டு ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ என்னன்னு கேட்டிங்கன்னா, யூசர்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த எஃப் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த ஏரியா தான். ஸோ அந்த ஏரியாவில் தான் ஆடு வச்சிங்கனாலும் நல்லா ஓடும், உங்கள் கண்டென்ட்டை வச்சிங்கனாலும் நல்லா ஓடும். ஸோ அப்போது ஆடுக்கு பார்க்குறதா இல்லை உங்கள் கண்டென்ட்டுக்கு பார்க்குறதான்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். எடுத்துன்னு அந்த இடத்துல ஆடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூசர்ஸ் பார்க்க முடியும் அந்த இடம் தான். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக யூசர்ஸ் ஸ்கேன் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அங்கே ஆடு வச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்டென்ட் எங்கே வைப்பீங்க? ஆக்சுவலாக உங்கள் வெப்சைட் எதுக்காக வச்சுருக்கோம்? கண்டென்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோர் தென் ஆட்ஸ், கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு நிறைய யூசர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ கண்டென்ட்டுக்கு தான் இந்த இடம். சரி, இப்போ ஆட்ஸ் எங்கே வைப்போம்? ஆட்ஸை ப்ரைமரி ஸ்பேஸில் வைக்க முடியாது. சரி, செகண்டரி ஸ்பேஸில் வைக்கமான்னு கேட்டால், ஆட்ஸை செகண்டரி பிளேஸில் கண்டிப்பாக வைக்கலாம். அந்த செகண்டரி பிளேஸ் எங்கெல்லாம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேராகிராஃப் கீழே, அப்படி இல்லை அப்படின்னா எப்போவுமே ரிப்பீட்டடிவாக ஒரு பிளேஸ் கொஞ்சம் ஓரமாக அப்படி வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்டென்ட்டை பார்க்க வரவங்களுக்கு தான் ஆடை காட்டணும். ஆடை பார்க்க வரது யாரும் கிடையாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களோட ஆடை எப்போவுமே யூசர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, அது ஆடுன்னு தெரிஞ்சிட்டா பெஸ்ட்டு. தெரியாத மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சீட் பண்ணியிருந்தீங்க இல்லை அவங்க ஏமாந்துட்டு தான் நினச்சாங்கன்னா பேட் இம்ப்ரெஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. ஸோ இதில் இப்போ இந்த ஆட்ஸில் 2 வகையாக இருக்குங்க. கிராஃபிக்கல் ஆட்ஸ் ஒன்று, டெக்ஸ்ட் ஆட்ஸ் ஒன்று. இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஆட்ஸுக்கு அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் பேஸ்டு ஆட்ஸ். கிராஃபிக்கல் பேஸ்டு ஆட்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படியும் ஏதாச்சும் அனிமேஷன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் வைக்கிறதுல ஓகேவாக இருக்கும். ஸோ ஓகேவாக இருக்குன்னா நான் அதை யூஸ் பண்ண சொல்லலை, பட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுங்கிறது தான் பாயிண்ட். இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஆட்ஸ் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இவன் நம்ம கண்டென்ட்டுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ரிலேட்டிவாக இருக்கிறதுனால கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா அவுட் ஆஃப் த நம்ம வெப்சைட் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம வெப்சைட்டில் இருக்க மாட்டாங்க. அதை மறந்துடாதீங்க. ஒரு ஆடை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம கண்டென்ட்டை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இவனுக்கு. ஏன்னா அதை விட்டுட்டு இதை கீது தப்பாக படிச்சுட்டாங்கன்னா கண்டென்ட் மிஸ் மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஆட்ஸை கொஞ்சம் நம்ம கண்டென்ட்டை விட்டு தள்ளியே வைங்க. அதுதான் நல்லது. நம்ம கண்டென்ட்டுக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. ஸோ அவனை தள்ளியே வச்சுருங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஆட்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதுக்கு அடுத்தது, ஸோ இந்த யூசர்ஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உங்கள் வெப்சைட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஆட்ஸை எப்போவுமே ஒரே பிளேஸில் வச்சிங்கன்னா அவங்க தேவைன்னா அதை பார்ப்பாங்க, பார்க்கலைங்கிறது அடுத்த விஷயம். பட் அவங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது குட் ஃபார் யூசருக்கு நல்லதுன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த ஆட்ஸை ரிப்பீட்டடான பிளேஸில் வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட்டை விட்டு தள்ளி வைக்கணும் டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. யூசர்ஸ்னால அவங்க இதுதான் ஆடுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி விசஸ் தேர்ட் பார்ட்டி ஆட். என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆட்னா வெப்சைட் ஓனர்ஸே கொடுக்குற ஆட்ஸ். எப்படின்னா, ஒரு நியூஸ் லெட்டர் அட்வைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு இந்த மெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கன்னா உங்களுக்கு நியூஸ் லெட்டர் அனுப்புகிறேன், அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட சொந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறீங்க, நம்ம வெப்சைட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கூகுள் ஆட்ஸ் புஷ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ். பட் யூசர்ஸ்க்கு ஆட்ஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டியெல்லாம் தெரியாது, ஆட்ஸ். ஸோ ஆட்ஸ்னாவே யூசர்ஸுக்கு பிடிக்காது, ஸ்கிப் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் அவங்களா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, புஷ் பண்ணாதீங்க. ஓகேங்க இதை பண்ணுங்கன்னு பாப்பப் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சைட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூசர் சைட்டில் இருக்குதுன்னு தான் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு வேல்யூ. யூசர்ஸ் உள்ள இல்லைன்னா அந்த வெப்சைட்டுக்கு வேல்யூ கிடையாது. வேல்யூ இல்லாத வெப்சைட்டை வச்சுட்டு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ அதை மெயினில் வச்சுக்கோங்க. ஸோ வர்றாங்க அப்படின்னா அவங்கள விடுங்க. நியூஸ் லெட்டர்ஸ்க்கு ஒரு பட்டன் கீழே எங்கேயாச்சும் கொடுங்க. வேணும்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாத பாப்பப் கொடுத்து 10 செகண்ட் ஆகும், கரெக்டாக பாப்பப் வரும். நல்ல ஐடியா தான், பட் வெளியே போயிடுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம நியூஸ் லெட்டருக்கு அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கவுண்ட். ஒரு வேளை நீங்கள் ப்ராடக்ட் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பயங்கரமாக கொடுக்குறேன்னு நினைப்பீங்க. யூசர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். வாங்காத யூசருக்கு எதுக்கு டிஸ்கவுண்ட்டு? ஸோ சப்போஸ் அவங்க ப்ராடக்ட் பேஜில் போயிட்டு ஏதாச்சும் தொலைவிட்டு இருக்காங்கன்னா அப்போ பாப்பப்பெல்லாம் வேணாங்க. எங்கேயாச்சும் சின்னதாக ஒரு 2-3 செட்டு கீழே நீட்டாக இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. சும்மா பாப்பப்பில் 80% பயங்கரம் அப்படி இப்படின்னு தான் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை.
100ல் 2 பேர் உள்ளே வர்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. எப்படியாச்சும் தெரியாமல் கூட உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் எதையுமே எய்ம் பண்ணாதீங்க. லாங் டேர்முக்கு பாருங்கள். லாங் டேர்ம்னா யூசர்ஸ் அதிகப்படுத்துங்க, ஆட்ஸை கம்மியாக வைங்க. ஆட்ஸை அது ஆடு தான் புரிகிற மாதிரி பார்த்தோன்னு தெரிகிற மாதிரி வைங்க. அவ்வளோதாங்க இந்த 2 சீசனில் நீங்கள் கற்றுக்கிட்டது. ஆக்சுவலாக சீசன் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த 2 எபிசோடில் நீங்கள் அவ்வளோதான் கற்றுக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேவிகேஷன் எபிசோட் 15. இது கொஞ்சம் லென்த்தியாக கிட்டத்தட்ட 6 எபிசோடுக்கு மேலே போகும். பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you soon next video. Until subscribe பண்ணி வச்சுங்க. Bye bye.